வணக்கம். கரூரில் ஏற்பட்ட இந்த துயரமான செய்தி. அவசர உதவி எண்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ரீசன் என்னன்னா, 35 பேருடைய உடல்கள் மட்டும்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இறப்பினுடைய எண்ணிக்கை 41 அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த அவசர உதவி எண்ணை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு போய் நம்ம பார்க்கலாம். கரூரில் நேற்று முன்தினம் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் குறித்து தெரிந்து கொள்ள உதவி எண்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த லிங்க்கை நான் இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் காட்டிகிட்டு இருக்கேன். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவங்களுடைய கரூர் கலெக்டரேட்டுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அது மாதிரி நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த போஸ்ட்டை போட்டிருக்கிறது யாருன்னா கரூர் கலெக்டர் சார் தான் அந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த போஸ்ட் கூட நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். கரூரில் வேலுசாமிபுரம் பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தார். விஜய் பேசி முடித்த பின்னர் கூட்டம் கலைந்து செல்லும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் இதுவரை 38 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. ஜஸ்ட் முன் இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் படி 41ஆக இதன் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களுமே 20 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வழங்கிட உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் கரூர் ஏற்பட்ட இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் குறித்து தெரிந்து கொள்ள உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா கரூர் கலெக்டர் அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில், கரூரில் ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அவசர உதவி மைய எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 04324 இது கோட் நம்பர், நெக்ஸ்ட்டு 256306 இந்த 2 நம்பரையும் சேர்த்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு டைரெக்டாக கால் போகும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்காங்க. 7010806322 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியுமே டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 பேர் உடல் யார் யார் அது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இன்னுமே இறப்பின் விகிதம் அதிகரிக்கிறதுனால இறந்தவரின் உடல்கள் அடையாளம் காண முடியவில்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த உதவி எண்ணை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி யாராவது காண்டாக்ட் பண்ணணுன்னா உடனே காண்டாக்ட் பண்ணி என்னங்கிறத கேட்டுக்கோங்க. இது டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் தான் லிங்க் ஆகிருக்கு இந்த நம்பர். இந்த துயர விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்கள் நல்லபடியாக இறைவனடி சேருவதற்காக நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். நன்றி.